எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் திங்கட்கிழமை 23/6/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வருகின்ற ஒரு நல்ல நாள். சூப்பரான ஒரு நாள், அதுவும் திங்கக்கிழமை இல்லை. நம்மளும் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்திருக்கிறோம், இதை பற்றி பின் பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் 12:32 வரை திருதி, பின்பு சூல நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:16 வரை கரசை, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் பகல் 2:18 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ பிரதோஷம், சிவராத்திரி, திங்கட்கிழமை, சோமவாரம், சோமனுக்குரிய ஒரு நாள். சோமவார பிரதோஷம், சோமவார சிவராத்திரி. அதாவது அற்புதமான ஒரு கடாட்சத்தை நம்ம இறைவனிடம் பெற வேண்டும் என்றால் இந்த நாள் அப்படி கெட்டியமா பிடிச்சிக்கணும். ஒரு 4 மணிக்கு ஆலயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இரவு 8 மணிக்கு வர அளவுக்கு நமக்கு நேரம் கடவுள் கொடுத்துட்டாருன்னா போதும், நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 4 மணிக்கு சென்று பிரதோஷத்தை பார்க்குறோம், அந்த தரிசனம் முடியுது. இரவு அவருக்கு அந்த அபிஷேக பூஜை செய்து பள்ளி அறை கொண்டு போய் வைக்கிறவர்கள் அந்த பூஜையை பார்த்துட்டு வந்தோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடந்துடும். குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்கிறவங்க எல்லாமே சச்சரவு மாறி ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஒரு லைஃப் மாறும். இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்கிறதுக்கு அபூர்வம், கிடைத்திருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் கூட ஒரு வரி மேல, கோவிலே திறக்காம அபிஷேகமே இல்லாம இருக்கிற சிவனா பார்த்து போனீங்கன்னா 100%, 1000% பலன்கள் கிடைக்கும். அது என்னது அப்படின்னா, இப்போ எங்களோட ஊருக்கு பக்கத்துல வேளாகுன்னு ஒரு கோயில் இருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து அந்த சிவன் அங்கதான் இருக்கிறார். காஞ்சி மகா பெரியவா வந்து 10 நாள் அங்கேயே தங்கி அந்த சிவனை தரிசிச்சு போயிருக்காரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஊர். ஆனா பாருங்க, இந்த பிரதோஷத்துக்கு அந்த அந்த கர்த்தா வருவாரு, பூஜை பண்றவங்க வருவாங்க, அவ்வளவுதான். வேற யாருமே அங்க போக மாட்டாங்க. அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அது அவ்வளோ, அந்த கோயிலுக்குள்ள போனாவே மன நிம்மதியா இருக்கும். அரியம்பெரும் பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு ஆலயம் அந்த ஆலயம். வாய்ப்புள்ளவர்கள், குழந்தைநாதர் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். இல்லவே இந்த இந்த செய்தியை கேட்டு வரவங்களுக்கு அந்த ஆலயத்தோட வழிகாட்டியும் நானே சொல்லுவேன். 2000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில், அற்புதமா இருக்கும். இந்த பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்த நாளில் அந்த ஆலயத்தை தரிசனம் செய்யும் பொழுது, பெரியவாளே போய் அங்கே 10 நாள் தங்கியிருக்காருன்னா பார்த்துங்க அவரோட மகத்துவத்தை. அப்போ அந்த ஆலயத்தை நம்ம நோக்கி பயணம் பண்ணும்போது நம்ம மிகவும் சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு வழிவகையை இறைவன் தேடி கொடுக்கிறார் என்ற அர்த்தம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புத கடாட்சங்கள் இருந்த ஒரு நல்ல நாள். ஏன்னா எப்போதுமே தனஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் எல்லாமே நம்ம எப்பவுமே அமைதி காத்துக்கிடணும். நமக்கு எல்லாமே தானா வந்துடும், நம்ம தேடி போகவே தேவையில்லை. அவ்வளவு யோகித்த ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய கிரகத்தின் துணை கொண்டு இருக்கின்ற அமைப்பு மேஷத்திற்கு இன்று.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான நாள். எதிலையுமே ஒரு ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஒரு கடன் வாங்குவதிலும் ஆர்வம், கடனை அடைப்பதிலும் ஆர்வம். அது மாதிரி ஒரு சிறந்த ஆர்வப்பட்டவர் யாருன்னா நீங்க மட்டும்தான். ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஒரு வேகம், எடுத்த வேகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சென்செக்ஸ் மாதிரி அது சிம்பிளே ரிஷபம் தானே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது கண்ணுக்கு தெரியாதவைகளை நம்பக்கூடிய அளவுக்கு போயிடுவீங்க. அதான் விஷயம். கண்ணுக்கு தெரிந்ததை மட்டும் நம்பி பயணம் செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள். ராசியில் இருந்த ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் கடகத்திற்கு போயிட்டார். ராசி அதிபதி தனஸ்தானத்தில். அப்ப நீங்க நினைக்கிறது தனமா, பணமா, பொருளா, சுகமா மாறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பெற்று பயனடையுங்கள். கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி நேயர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு கலக்கத்திலேயே இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்னதா அடிபட்டுருச்சு அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மருத்துவத்துக்கு போயிட்டு தான் அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. செலவானதை பத்தியே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்ப புதன் வந்திருக்கிறார், விரையாதிபதி வந்திருக்கார், முயற்சி ஸ்தானாதிபதியும் ராசிக்குள்ள வந்திருக்காரு. அப்போ இருவேறு முயற்சிகளில் நீங்க வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புகழ் உங்களை தேடி வரும். ஆனால் மருத்துவத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். முழு உடல் பரிசோதனை அவசியம் தேவை. இப்போது நீங்கள் சாப்பிடும் உணவு உங்களுக்கு சுவை தெரியாமல் இருக்கும். அதுவே ஒரு ப்ராப்ளம். எதை சாப்பிட்டாலுமே எனக்கு நாக்கு சுத்து போச்சுன்னு சொல்லுவீங்க. என்ன, புதன் அங்க வரக்கூடாது. அப்படி வந்திருக்கு. நன்மை சிலது கிடைக்கும், சில தீமை கிடைக்கும். அதனால முன்கூட்டி எச்சரிக்கையா தான் மருத்துவ சிகிச்சை அல்லது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகுந்த சிறப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில இந்த நாள்ல கிரகங்கள் சிறப்பா இருந்தாலுமே செவ்வாய் கேது காம்பினேஷன் ஒரு அவ்வளோ சிறப்பு கிடையாது. செவ்வாய் வேகப்படுத்துவார், கேது தட்டுப்படுத்துவார். அப்ப ரெண்டுமே இருந்து என்ன செய்யும்? நேர் எதிராக ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு, கும்பத்தில். எதுவா இருந்தாலும் நிதானமா செய்யுங்க. சனியின் பார்வையில இருக்கிறீங்க, சனியின் பிடியில் இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. வார்த்தைகளை கவனமா இருங்க. நிம்மதி தேடி போகக்கூடாது. நிம்மதி உங்களுக்கு தேடி வரல பார்த்துக்குங்க. மற்றவர்கள் விஷயத்தில் அதிகமாக உள்ளே புகுந்து ஆட்டையை கலைக்கிறேன்னு சொல்லி போய் ஏதாவது பண்ணி நீங்க மாட்டிக்காதீங்க. கவனமா இருங்க. கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்வோம். அது நீங்க ஏமாறாம இருக்கிற வரலும். ஏமாந்துட்டு அப்புறம் என்ன பார்க்க போறீங்க? கன்னிராசியை பொறுத்தவரையிலும் ஈஸியாக ஏமாறக்கூடியவங்க. அதிகமா உள்ளுணர்வு தன்மையில போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லக்கூடிய ஆள். முதல்ல உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு கஷ்டம்னு கேட்டா நீங்க சொல்லாம இருந்தாவே போதும். நீங்க ஒரு நல்லவே சொன்னதுக்காக எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரையில இந்த நாள்ல ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா, அதிகபட்சமான உஷ்ணத்தன்மையிலிருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது சொன்ன எல்லாமும் கிடைத்து நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே மன சஞ்சலத்துடனே இருப்பீங்க. இழந்ததையும் இழக்க போவதையும் எண்ணிக்கொண்டே இருந்து வாழ்க்கை என்னவா வருது? அதனால அந்த விஷயத்த மறந்து கொஞ்சம் சந்தோஷ வாழ்க்கைக்குள்ள வாங்க. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள். அன்பு, கருணை, தெய்வ கடாட்சம், தெய்வ பக்தி, குழந்தைகள் வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது. உங்களுக்கே நிறைய நாள் வராம இருந்த ஒரு பணம், பொருள் உங்களை சேர்றது. இது போன்ற அமைப்புகள் எனக்கு தென்படுகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கு. இப்போ புதனோட பார்வை இல்லை, சூரியன் குருவோட பார்வை மட்டும் இருக்கு. வேகமான உங்களுக்கு நன்மைகள் நடத்தி காட்டுவார். அதுதான் இந்த பயிற்சியினோட காரணம். 7ஆம் இடத்து கிரகம் 8க்கு வந்துடுச்சு. மனைவி வழியில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அசிக்கி வாசிச்சா போதும், நல்லபடியா எல்லாமே நடக்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் அன்புக்கும் பண்புக்கும் ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அது கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். உடல் நலையில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற பூஜை முறையில் கலந்து கொண்டு
உடலையும் மனதையும் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு பாசமும் நேசமும் நன்றாக வரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு நிறைவு, மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. கும்பத்தில் இருக்கின்ற ராகு உங்களை பெரிய அளவில் யோசிக்க வைத்தாலுமே உங்களோட சிந்தனை செயல்பாடுகள் நிறைவை தரும். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வியாபாரத்தில் இறங்கி வியாபாரம் சாதித்து இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உங்களுக்கு தென்படுகிறது. அதை கெட்டியாக பிடித்து கொண்டாலே போதுமானது. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, பிடிவாத குணம் உங்களை சீர்திருத்தி கொண்டிருக்கும். சனி ராசிக்குள் இருந்தே உங்களுக்கு அந்த பிடிவாத குணத்தையும் தருவார். சுற்றி இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவார். இது ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும். அதனால மிகுந்த எச்சரிக்கை, கவனமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள அதிகபட்சமான பிரச்சனையை ஏற்படுத்தவே கூடாது. எதுவா இருந்தாலும் சமாளித்துக் கொள்வோம் என்றது போல் இருக்க வேண்டும். கையிருப்பு சுருங்கும் போது செலவை அதிகரிப்பவன் முட்டாள். அது உங்களுக்கு தான் பொருந்தும். காலம் மாறுது, காட்சி மாறுதுன்னும் போது அந்த காட்சிக்கு தக்கபடி நாம் வாழ்ந்தோமானால் இந்த வாழ்வை நீங்க சிறக்க வைக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். அமைதியும் சாந்தமும் உங்களுக்கு நிலவட்டும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.